தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் ஒன்று போட்டிருக்காங்க 2026-27 அட்மிஷனுக்கு. என்னப்பா இது நீட் எக்ஸாமே நடக்கல, இதுக்குள்ளேயா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆமா ரெடியா இருக்கணும் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து சரியா ரெடி பண்றது இல்லை. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ எங்களுக்கு சொல்லல இல்லைன்றாங்களே. அதனால கம்ப்ளீட்டா என்னெல்லாம் நீங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல நம்ம அதை தான் பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். யாரெல்லாம் 2026-27 MBBS BDS அட்மிஷன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இல்ல தமிழ்நாடு கோட்டா மூலயமா இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா நீங்க சீட்டு எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களோ இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. பார்த்தீங்களா இமிடியேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 monthsக்கு இந்த மாதிரி தான் திடீர்னு எதனா போடுவாங்க. NTA போடுவாங்க, MCC போடுவாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் போடுவாங்க, இல்லைன்னா சென்டாக்ல போடுவாங்க, இல்லைன்னா கர்நாடகா கவுன்சிலிங் அத்தாரிட்டி போடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போடுற விஷயத்த உங்க இமிடியேட்டா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம மெடிக்கல் காலேஜ்ல சேரணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக நீட் எக்ஸாம்ஸ் 3ஆம் தேதி எழுதுறோம், ரைட்டா? அடிச்சு தூக்குறோம் நம்ம சீட்டை. அதுக்காக சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு தெரியாது, மிஸ் பண்ணிடுவீங்க. நம்ம என்ன பண்ணுறீங்க, இதுதான் வேலை. அதனால கரெக்டாக பார்த்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்க்கறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சொல்றது. ரெண்டாவது, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாம விட்டுருவாங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனே போடாம விட்டவங்களா இருந்தாங்க கவுன்சிலிங். எப்போ கவுன்சிலிங் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரப்போ சார் அப்ளிகேஷன் போடணுன்றாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போச்சு, அப்புறம் எங்க அப்ளிகேஷன் போடுறது. அதனால இந்த மாதிரி டீட்டெயிலாம் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ஒரு டீட்டெயில் கூட மிஸ் பண்ணாம பக்காவா உங்களுக்கு வந்து சேரத்துக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம தான் நம்பர் கொடுக்குறோம் 9176552121. அந்த நம்பர்ல இமீடியட்டா கால் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ரைட்டா? பயப்பட தேவையில்லை, டென்ஷன் ஆக தேவையில்லை. நாங்க இருக்கோம் உங்க கூட சப்போர்ட் பண்றது. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. செலக்ஷன் கமிட்டி 27/4/2026 அன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு டீடைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அட்டென்ஷன் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் 26-27 டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட். ஏன் சார் இவ்வளோ முக்கியமாக வந்து டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியே போட்டாங்க அப்படின்னா, நிறைய அதை சொன்னால லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணல, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் லாஸ்ட் டைம் அறிகுறிய நீங்கள் என்ன பண்ணணும், விட்டுறணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இன் வியூ ஆஃப் தி ஆன்டிசிபேட்டட் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபார் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் 26 அட்மிஷன் வந்து எப்படி இருந்தாலும் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாசத்துல என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ரிசல்ட்ஸ் முடிஞ்ச ஒரு மாசத்துல அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு இப்படின்னு போய் டிசம்பர் ஜனவரிக்குள்ள முடிச்சிருவாங்க 2027. அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ், தென் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ், தென் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், டென்டல் காலேஜ் அண்ட் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஃபார் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து படிச்சிருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டில் படிச்சிருப்பாங்க, தமிழ்நாட்டில இருந்து வெளியில போய் படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி யார் இருந்தாலும் மெடிக்கல் காலேஜ் சீட் எடுக்கிறப்ப சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீட் யூஜி வந்து 2026 அட்மிட் கார்டு. இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டு வந்துடும். அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி வீட்டில் ஒன்று எடுத்து வச்சிடணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் காப்பியை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், இல்லை மெயிலில் போட்டு வச்சுக்கணும். கிளாஸ் 10 ஆல்ரெடி நம்மளுக்கு மார்க் ஷீட் இருக்கும். ஏன்னா 12th படிச்சு இப்போ எக்ஸாம் எழுதுற மாணவர்கள் தான் இப்போ நம்ம நீட் எக்ஸாம் எழுத முடியும்ன்றதுனால அவங்களுக்கு 11th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட்லாம் ஆல்ரெடி இருக்கும். 12th இப்போ ரிசல்ட் வந்து அந்த மார்க் ஷீட்டும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் டிசி வந்து கேட்குறாங்க. டிசி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் முடிச்சதுமே வந்து டிசி கொடுத்துருவாங்க. அந்த டிசி வந்து ஒரிஜினல் வாங்கி நம்ம வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும்ப்பா. இப்போ சொல்றதெல்லாம் ஹார்ட் காப்பியும் ஒரு 4-5 காப்பி நீங்க கையில எடுத்து வச்சுக்கணும். தென் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், ஸ்கேன்டு காப்பி வந்து போட்டு நீங்க மெயில்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா எப்போ வேணாலும் நம்மளுக்கு தேவையான பிரிண்ட் அவுட் கொடுத்து எடுத்துக்கலாம். ரைட்டா? சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th standard to 12th standard. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா who have studied completely in தமிழ்நாடு. ரைட்டா? அதனால அது இல்லாம who are not native of தமிழ்நாடு, ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும். தென் கம்யூனிவல் சர்டிஃபிகேட், ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, SC, SC, SCC இவங்க எல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து SC, SC, ST எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 lakhs கீழே இருக்கிறப்ப என்ன கிடைக்கும், ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து கட்டுறாங்க. அதனால அந்த மாதிரி கிளைம் வேணும், இல்லை ரிசர்வேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எங்கெல்லாம் நம்மளுக்கு அப்ளை ஆகுதோ அவங்க கண்டிப்பா கவர்மெண்ட் சீட்டு கோட்டா யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். ரைட்டா? இல்லைன்னா கிடைக்காது. டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ்,
பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன வேணும், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இங்க தமிழ்நாட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேட்டிவ் வந்து இருக்குது அப்படின்றத கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கு அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் கம்பல்சரி. கம்யூனிட்டி சர்டிபிகேட் எங்கெல்லாம் தேவையோ அங்க வேணும். தென் இன்கம் சர்டிபிகேட் நம்ம சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்சி எஸ்டி எஸ்சிசி எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் லெஸ் தென் 2.5 lakhs இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் இருக்கு, அது வேணும் அப்படின்றப்ப நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். தென் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டோ இல்லைன்னா ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கோ தேவையில்லை. மற்றபடி அதர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து கம்பல்சரி இந்த கிண்டியில வந்து கொடுப்பாங்க, ஆன்லைன்ல அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஆப் எப்போ கவுன்சிலிங் அப்போ அதை நம்ம வாங்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கிளைம் பண்றோம் அப்படின்றவங்களுக்கு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கோட்டா இருக்கு. அது வந்து ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் கிட்ட நம்ம வந்து அங்க படிச்சதுக்காக ஸ்டடி சர்டிஃபிகேட்லயே நம்மளுக்கு அந்த லிங்குவிஸ்டிக் இருக்கணும். தெலுங்கு மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் மைனாரிட்டி இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுல வந்து நம்மளுக்கு முஸ்லீம் மைனாரிட்டிக்கு சீட் இல்லை, ஏன்னா மெடிக்கல் காலேஜ்ல முஸ்லீம் எந்த காலேஜும் இல்லைன்றதுனால தெலுங்கு மைனாரிட்டியும் மலையாளம் மைனாரிட்டியும் இங்க இருக்கு. அதே போல ரிலிஜியன் மைனாரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு காலேஜ் இருக்கு, 3 காலேஜ் இருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியில வந்து தெலுங்குல 6 காலேஜ் இருக்கு, ரைட்டா. அதே போல மலையாளம் 1 இருக்கு. இதுல கிறிஸ்டியன் மைனாரிட்டியில 3 காலேஜ் இருக்கு. மொத்தம் வந்து மைனாரிட்டி கோட்டால 10 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. இந்த 10 காலேஜில் நீங்க சீட் எடுக்கணும்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் தாசில்தார் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து என்ன வாங்கணும், சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும், ரைட். தென் ஃபார் கேண்டிடேட் கிளைமிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ அப்படின்னு இருக்கிறப்ப என்ஆர்ஐக்கு என்ன வேணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் சப்போர்ட்டட் இஷ்யூட் பை த இந்தியன் எம்பாசி இருப்பாங்களே, அவங்க கொடுத்த ஒரு ஃபினான்ஷியல் இது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி அண்டர் தேர் சீல் ஆர் ஓசிஐ கார்டு ஹோல்டருக்கு கொடுப்பாங்க. பிஃபோர் 4/3/2021 முன்னாடி இருக்கிறது. சர்டிபிகேட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அந்த கேண்டிடேட் யாரை ஸ்பான்சர் பண்றாங்களோ அப்புறமா அந்த கேண்டிடேட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் கம்பல்சரி நம்ம வந்து வாங்கணும். Certificate relationship between the NRI financial supported and the candidate issued by the competent revenue authority, valid Indian passport of the NRI financial supporter. அது கம்பல்சரி. யாருன்னா ஸ்பான்சர் பண்றாங்க அந்த குழந்தைய அப்படின்றப்ப கம்பல்சரி அது வாங்கணும். அப்புறமா NRI அக்கௌண்ட் இருக்கும்ல, நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் அது இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர் யாருக்கும் அவங்களுடைய டாக்குமெண்ட்டை நம்ம அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். தென் அப்புறமா ஃபார் கேண்டிடேட் அண்டர் 7.5%, இப்போ மேலே பார்த்தது வந்து நம்ம 92.5% இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கிறவங்களுக்கு என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே, அதே போல 7.5%ல சீட் எடுப்பாங்களா, 6ல இருந்து 12க்குள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சீட்ல 7.5% வந்து ரிசர்வேஷனுக்கு அதுல வந்து கேட்டகரியும் அகைன் இருக்கு. இதுல who have completed their higher secondary before 2022-23 இருக்கிறவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். ஹேவிங் ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரம் 6 to 12th ஸ்டாண்டர்ட் அங்கதான் படிச்சாங்கன்னு வாங்கிக்கணும், சரியா. சிஇஓ வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் கேண்டிடேட் who have completed their higher secondary in 22-23 batch or after need not bona fide certificate தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு இஎம்ஐஸ் அந்த நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எடுத்துக்கும், ரைட். இந்த விஷயங்களை மட்டும் தான் என்ன பண்ணிக்கணும்ன்றா ரெடி பண்ணிக்கணும்ன்றாங்க. இதுல என்ன கிளியரா கொடுத்தாலும் திஸ் நோட்டிஃபிகேஷன் இஸ் ஒன்லி இண்டிகேட்டிவ். இது தவிர ஏதாவது தேவைனாலும் நோட்டிஃபிகேஷன் நடுவில் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இஸ் issued for the benefit of the candidate and does not indicate announcement of the counseling schedule for the academic year 26-27. இது வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் கிடையாது, நீங்க டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், அதுக்காக தான் முன்னாடியே சொல்றோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா இது முக்கியமான தகவல் தான். இந்த தகவலை நீங்க எடுத்துக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ்லாம் இமிடியேட்டா நீங்க ரெடி பண்ணி வச்சுங்க. ஏதாவது இது சம்பந்தமா உங்களுக்கு கிளாரிபிகேஷன் இருக்கு, டவுட் இருக்கு அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. சார் இருங்க சார், இந்த நீட்டே நான் தேர்வுனான்னு தெரியல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டு தான் எடுக்கணும்னு இருக்கு, அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா போனா கூட ஓகே, ஆனா நான் இப்பதான் வந்து +2 முடிச்சுட்டு எதுனா கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுல எனக்கு தேர்வுனா எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா 1 இயர் நான் வெயிட் பண்ணி கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் சார், அந்த மாதிரி எதனா சொல்லி கொடுக்கறதுக்கு இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு தெரியும்னா எஸ், ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில அண்ணா நகர்ல 20 ஸ்டூடெண்ட் பேட்ச் சைஸை போட்டு 1-on-1 சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் அடிக்கிறதுக்கு பேட்சை வந்து 5ஆம் தேதி மே மாசம் ஸ்டார்ட் பண்றோம். அதுல நீங்க 20ல 1 இருக்கணும் அப்படின்னா தாராளமா இமிடியேட்டா 8695518693 இந்த நம்பர்ல கால் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணா சீட் கிடைச்சிருமா? ஜாயின் பண்ணா சீட் கிடைக்காது. ஜாயின் பண்ணதுமே நம்ம த்ரூஅவுட் இயர் உங்களை எப்படி ட்ரைன் பண்ணணும் அப்படின்றதுக்கு எங்களுடைய டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அட்டகாசமா வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதை நீங்க நாங்க சொல்ற மாதிரி கேட்கறதுக்கு ரெடியா இருந்து நம்ம சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு டெடிகேட்டடா நீங்க படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உங்களுக்கு வாங்க வைக்க முடியும். நாங்க சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு உங்களை நாங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி சப்போஸ் இன் கேஸ் ஏதாவது வந்து சீட்டு வாங்குற இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்னா டோன்ட் வரி, நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண போறோம் அப்படின்ற உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்குறோம், ரைட்டா.
கத்தம் கொடுப்போம், விடமாட்டோம். ரைட்டா? அப்படி மிஞ்சி போய் நம்மளால வாங்க முடியாத சிச்சுவேஷன் எதனா ஏற்பட்டுருச்சு, நீங்களும் நல்லா பண்றீங்க, நம்மளும் நல்லா பண்றோம், பட் சொல்ல முடியல, ஏதோ ஒரு காரணத்தால் நின்றுடுச்சு, சீட் வாங்க முடியல அப்படின்னா வீல் ரீஃபண்ட் யுவர் 100% டியூஷன் ஃபீஸ் அப்படின்ற உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம். ரைட்டா? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன்? உங்களை படிக்க வைக்கிறதுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோம், உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா உங்களுக்கு பணத்தை ரீஃபண்ட் பண்றோம், ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறோம். அப்ப வெயிட் பண்ணலாமா? வெயிட் பண்ணக்கூடாதுல்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் இதை நீங்க சொல்லிடணும். ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் போய் 1 வருஷம் ரிப்பீட் பண்ணேன் சார், அங்க 2 வருஷம் ரிப்பீட் பண்ணேன் சார், ஒரு 60 பேர்ல என்ன உட்கார வச்சாங்களா சார், 70 பேர்ல உட்கார வச்சாங்க சார், என்ன டவுட் கேட்கறதுக்கு முடியல சார், 150 பேர்லாம் உட்கார வச்சு திருச்சியில கிளாஸ் எடுக்கிறாங்க சார், 60-80 பேர்லாம் உட்கார வச்சு சென்னையில கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் எங்கனால எங்க சார் ஒரு டவுட் கூட கேட்க முடியல, அந்த டீச்சர் கூட எங்க பேரை கூட தெரியல சார் அப்படின்ற மாதிரிலாம் கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும் சொல்லி கொடுத்தா மட்டும் போதும், என் கூட இருந்து கைட் பண்ணா மட்டும் போதும், நான் அடிச்சிருவேன் சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா உங்க பேரண்ட் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய பேரண்டா, என் குழந்தைக்கு மட்டும் கூட இருந்தா அப்படியே சொல்லி கொடுத்து டவுட்லாம் கிளியர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வச்சாங்கன்னா போதும், என் பையன் அடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கானா, அதெல்லாம் எடுத்துன்னு போய் அங்கெல்லாம் சேர்த்தா கவனிக்க மாட்டேன்றாங்க அப்படின்றீங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான பிளேஸ் தான் ஆர்ஜிஆர் அகாடமி, அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் கேம்பஸ். ரைட்டா? நீங்க அங்க தங்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்க அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ண தேவையில்ல. நம்ம சொல்ற ஒரு 12 மாதம் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா 5/5/2026 இருந்து நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்றோம். அடுத்த வருஷம் 2 மே 2027 நடக்கக்கூடிய மே 2 2027 நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமை கிராக் பண்றோம். அடுத்த வருஷம் நம்ம கவர்மெண்ட் கோட்டா சீட்டை தாட்டுறோம். ஓகேவா? கால் பண்றீங்களா? ஓகே, எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 91765521 இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.